அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக மஹேந்திரா நோவோ 755DI 75 HP கேட்டகரியில் 4 வீல் டிரைவ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய இந்த டிராக்டரை பற்றி இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அர்ஜுன் நோவோ சீரீஸில் 605DIன்னு சொல்லுவாங்க. 57 HP கேட்டகரியில் வரும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 50 HP, 57 HP, 2 HP கேட்டகரி வரும். இதே நோவோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா 65 HP, 75 HP கேட்டகரி வரும். அந்த அர்ஜுன் நோவோ சீரீஸில் வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா டர்போ வராது. இந்த நோவோ சீரீஸில் வரக்கூடிய 65 HP, 75 HP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டர்போ ஆப்ஷனோட இன்ஜினில் வரும். மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ப்ராடக்ட், இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பார்ட்ஸும் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் ஆகுது. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட இன்ஜினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக யூஸ் பண்ணக்கூடிய டிரைவ் சிஸ்டம், கீர் பாக்ஸ், ஆக்சிலெலாம் பார்த்தீங்கன்னா கரோரா டிரைவ் ட்ரெக்கோட கீர் பாக்ஸ் ஆக்சிலை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்குறீங்க, இதில் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இதில் சேஸ் நம்பரு, மாடலு, இன்ஜின் சீரியல் நம்பரு, PTO பவர் பார்த்தீங்கன்னா 66 HP கொடுத்துருக்குறாங்க. SFC டீட்டெயில் 272 கிராம் பர் கிலோவாட் ஹவர் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஏஸ்தட்டிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இதில் ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் கெனாப்பியோட ஃபைபர் டாப்போட வருது. இதில் யூஸ் பண்ணிக்கிற பானட் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க. ஃபைபர் பானட்டுக்கு ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கிரில் மாற ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பானட்டோட ஓப்பனிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் பாட்டம் போர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. லாக் மாற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை இழுத்துட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் கூலண்ட் ஆயில் ரிசர்வேயரு, ரேடியேட்டர், ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின்னு சொன்னேன், ஆனால் அதில் டர்போ இன்டர்கூலர் கொடுக்கல. அதுக்கான ரீசன் வந்து பின்னாடி பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குறீங்க க்ளீனான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரேடியேட்டருக்கு மேல் போர்ஷனுக்கு வந்து மேலே காற்று கிடைக்கணும், அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் டுவல் எலமெண்ட்டோட இருக்குது, வித் கிளாக்கிங் சென்சாரோட இருக்குது. கிளாக்கிங் சென்சார் நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி ஏர் ஃபில்டரோட கண்டிஷனை மென்ஷன் பண்ணும். நான் ஏன் வந்து மேல் போர்ஷனில் ரேடியேட்டருக்கு ஏர் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னேன்னா, மேல் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூடான தண்ணீர் வந்து ரேடியேட்டருக்கு உள்ளே வரும். அதனால் மேல் போர்ஷனில் வந்து அதிகமான ஒரு ஸ்பேஸிங் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட 3500 cc கொண்ட 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் EGR டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த EGR கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். எப்பப்போல்லாம் இன்ஜினுக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் ஃப்ளோ தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் ஆகி EGR மூலமாக எக்ஸாஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய போர்ஷன் உள்ளே போகும். EGRன்னு என்னென்னு நான் தெளிவாக இதில் சொல்கிறேங்க. மென்ஷன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள பைப் மாற அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த பைப் மாற அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புகை வந்து போகும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் வாட்டரை சப்ளை பண்ணுவாங்க. இதன் மூலமாக எக்ஸாஸ்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா ஒரு 100%லேருந்து 20% குறைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாஸ்ட்டில் NOxன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அந்த போர்ஷனை மறுபடி ரிட்டன் இன்ஜினோட இன்லெட் போர்ஷனுக்கு அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஸ்ட்ரோக்கில் அதிகமான ஆக்சிஜன் கிடச்சி முழுமையான எரியும் திறன் டீசலுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா EGR கொடுக்கக்கூடிய இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபியூயல் எஃபிஷியன்சி இருக்கும். இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும். டர்போ இன்டர்கூலருக்கு பதிலாக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல கூலண்ட் வாட்டர் உள்ள வரும், செகண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல கூலண்ட் வாட்டர் வெளியே போகும். டர்போ இன்டர்கூலர் இன்ஜினோட இந்த EGR இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் உள்ளே போகக்கூடிய ஏருக்கு கிடைக்கும். ரேடியேட்டரை கரெக்டாக 10 மணி நேரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான கூலிங் எஃபெக்டை EGRால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பம்பில் பார்த்தீங்கன்னா EGR கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய டீசல் ஃபியூயல் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டேரிங் போர்ஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய டீசல் பம்ப் பார்த்தீங்கன்னா போஸ்டோட இன்லைன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் 4 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. ரோட்டரி பம்பு, இன்லைன் பம்பு 2 விதமான பம்ப் இருக்கும். ரோட்டரி பம்பில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா டீசல் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இன்லைன் பம்பில் அப்படி ஆகாது. ஆனால் ரோட்டரி பம்பில் ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணல. அதனால் அது ஃபுல்லி எலக்ட்ரானிக் பம்பு கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மூலமாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய பம்பு தான். அதோட ஒரு சில கண்ட்ரோல் போர்ஷன் மட்டும்தான் எலக்ட்ரானிக் மூலமாக ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ரோட்டரி பம்பில் டீசல் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகும். இன்லைன் பம்பில் அந்த ப்ராப்ளம் வராது. EGR கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் இன்ஜின். அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா பம்பு மூலமாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்ஜினுக்கு லெஃப்ட் சைட் போர்ஷனில் ஆல்டர்னேட்டர், ஹைட்ராலிக் பம்பு, எக்ஸாஸ்ட்டு, கார்பன் கிளீனர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் பம்ப் பார்த்தீங்கன்னா 2 விதமான பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் பின்னாடி 3 பாயிண்ட் ஹீச் ஆப்ரேஷனுக்கும் தனித்தனி ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் 3 பாயிண்ட் ஹீச் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஹைட்ராலிக் பம்ப் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 56 லிட்டர் பெர் மினிட் அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும். அடுத்து ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் கிளீனருங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஃபில்டரோட இதில் கார்பன் கிளீனர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்ட்டிக்கல் கார்பன் பார்ட்டிக்கல்லாம் இதில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆப்ரேஷனுக்கும் ஸ்டேரிங் ஆப்ரேஷனுக்கும் போகும். இதில் ஹைட்ராலிக் லைனிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனில் ஹைட்ராலிக் ஃபில்டர் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆயில் உறிஞ்சக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் போர்ஷனில் கீழ் போர்ஷனில், அதாவது கீர் பாக்ஸுக்கு அடிப்பகுதியில் தான் ஆயில் உறிஞ்சுது. அடுத்து என்னென்ன போர்ஷனில் எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலில் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸ் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டிராக்டரோட எக்ஸாஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. எக்ஸாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டர்போ யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. டர்போ பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா டர்போவோட போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகி நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கும். இதில் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா மஃப்ளர் அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு சிஸ்டம். ஏன்னா இன்ஜினோட சவுண்டு வந்து மஃப்ளர் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கறதுனால ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்து இந்த இன்ஜினோட டார்க்கு பேக்கப் டார்க் பற்றி பார்க்கலாங்க. இந்த இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்காங்க. இந்தளவுக்கு டார்க்கு பேக்கப் டார்க் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கும் சூட்டபுளாக இருக்கும். இதில் பானட் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் டாப் போர்ஷன்லேயும் சைட் போர்ஷன்லேயும் இன்ஜினுக்கு கரெக்டான ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இதோட டிசைன் இருக்குது. இதோட பானட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர், மேலே ரெட் மெட்டாலிக் பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில், ஸ்டேரிங்கு, ஃப்ரண்ட் டயர் சைஸ் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஜாயின் டைப்பு வித் பிளான்ட்ரி ப்ளஸ் ரிடக்ஷன் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. பேக் ஆக்சிலில் ஃப்ரண்ட் ஆக்சிலில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இபி ரிடக்ஷன் கொடுக்கறதுனால ஸ்பீட்லேருந்து டார்க்காக கன்வெர்ட் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பேசிஸில் இருக்கும். அதனால் நல்ல ஒரு இழுவை திறன் கிடைக்கும். இதில் ஃப்ரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 27 கிலோகிராம் இருக்கக்கூடிய 8 பீஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த ஹேங்கிங் போர்ஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 250 கிலோகிராம் வருது. 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் டிராக்டரில் ஃப்ரண்ட் வெயிட் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கிரிப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஹெவியான இம்ப்ளிமெண்ட் 650 700 கிலோ இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டை வந்து பேக் சைடில் மாட்டி யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து முட்டாமல் தான் வரும். அதாவது 75% தான் முட்டி இருக்கும், 25% லாஸ் வரும். அதனால் ஃப்ரண்ட்டில் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 450 500 கிலோ போடுறப்போ பார்த்தீங்கன்னா 450 500 கிலோ எப்படி போடுறதுன்னா ஒரு 200 கிலோ பம்பர் போட்டிங்கன்னா இந்த வெயிட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 400 கிலோ ஆகிக்கும், 450 கிலோ ஆகிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹெவியான இம்ப்ளிமெண்ட் பேக் சைடில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லிஃப்ட் ஆகாது. வீல் பேஸ் கம்மியாக இருக்கக்கூடிய டிராக்டரில் இது ரொம்ப முக்கியம். அப்படி வெயிட் போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முழுமையான இழுவை திறன் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் டிராக்டரில் கிடைக்கும். ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12.4க்கு 24 இன்ச்சஸ் டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 12.4 இன்ச்சஸ் அகலமும் 24 இன்ச்சஸ் டிஸ்க் டயாமீட்டர் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா பிளேட் கொடுத்துருக்காங்க. கரோரா டிரைவ் டேக்கோட பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் ரேஷியோ, ஆயில் கெப்பாசிட்டி, மாடலு, மேக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா மட்கார்டு ஆப்ஷனோடு இருக்குது. இந்த மட்கார்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சேத்து ஃபீல்டுலேயோ அந்த மாதிரி வெட்லாண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சேரு வந்து பானட்லேயும் டிரைவருக்கும் வராது. அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேலன்ஸ்டு டைப் பவர் ஸ்டேரிங் கொடுக்கறதுனால 4 வீல் டிரைவை ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஒரு நல்ல எஃபெக்டிவான டர்னிங் கிடைக்கும். இதில் ஃப்ரண்ட் ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா டர்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரே டிராக்டர் இதுதான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 450 mm அந்தளவுக்கு அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5 அடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற ஒரே டிராக்டர் இதுதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் சீரீஸில் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மு, கீர் சிஸ்டம், கிளஸ்டரை பற்றி பார்க்கலாங்க. இதில் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் மேலே ஏறுறதுக்கு 2 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மித்த ஆப்ஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் போர்டில் தெரியும். ஃபியூயல் லெவலு, டெம்பரேச்சர் லெவலு, அது மட்டும் இல்லாமல் ட்ரிப் பீரியடு, என்ன ஸ்பீடில் ஓடுது, எவ்வளோ மணி நேரம் ஓடுது, எவ்வளோ ஹவர் வந்து இன்ஜினோடு இருக்குது, இன்ஜினோட கண்டிஷன் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சில லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலு, கிளச் வார்னிங்கு, பிடிஓ வார்னிங்கு, சர்வீஸ் டைம் வந்துச்சுன்னா சர்வீஸ் வார்னிங்கு, அந்த மாதிரி ஆப்ஷன் லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கூடிய கிளச்சு, பிரேக் பற்றி பார்க்கலாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கூடிய கிளச்சு, பிரேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடல் மூலமாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பெண்டட் பெடல் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆப்ரேட்டருக்கு சுலபமாக ஆப்ரேட் பண்ணணும், அந்த ஒரு ரீசனுக்காக கொடுக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கிளச்சு பார்த்தீங்கன்னா டியூயல் கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. கிளச்சில் பார்த்தீங்கன்னா மெயின் கிளச்சு 5 லீஃபோடு இருக்கும். பிடிஓ கிளச் பார்த்தீங்கன்னா 4 லீஃப் இருக்கும். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செராமெட்டாலிக் கிளச் பிளேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரோரா டிரைவ் 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸ் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய
சிங்க்ரோமஸ் ஃபுல்லி சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிரிப்பர் ஆப்ஷன் இருக்குது. கிரிப்பர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர் 400 மீட்டர்/h அந்த அளவுக்கு கிரிப்பர் ஸ்பீடு இருக்கக்கூடிய கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் ஃபார்வேர்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 36 km/h. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 32 km/h. ஏன்னா இதில் சட்டில் ஷிஃப்ட் இருக்கிறதுனால ஃபார்வேர்டு எவ்வளோ ஸ்பீடு போதோ அதே அளவு ரிவர்ஸும் வரும். இதில் லோ ஹை மீடியம் அதோட பார்த்தீங்கன்னா கிரிப்பருங்கிற ஒரு ரேஞ்சு கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 5 ரேஞ்ச் லிவர் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா PTO பார்க்கிங் பிரேக் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர் DCV கண்ட்ரோல் லிவர் கொடுத்துக்கிறாங்க. இதில் PTOவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. 540, 540 எக்கானமி, ரிவர்ஸ் PTO ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் PTO கிளச் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளச் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. PTO கிளச் பார்த்தீங்கன்னா 4 லீஃப் செராமெட்டாலிக் கிளச் பிளேட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 4 wheel drive ஆன் ஆஃப் லிவர், டிஃபரன்ஷியல் லாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் சீலுக்கு கீழே கொடுத்துக்கிறாங்க. கீழே தள்ளா ஆன், மேலே இழுத்த ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் டயர், பேக் ஆக்சிலை பற்றி பார்க்கலாங்க. இதில் பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 18.4க்கு 30 இன்ச்சஸ், அதாவது 18.4 இன்ச்சஸ் அகலமும் 30 இன்ச்சஸ் டிஸ்க் டயாமீட்டர் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே டயர் சைஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 55 ஹெச்பிக்கு போட்டு யூஸ் பண்ணலாம். 55 ஹெச்பிக்கு போட்டு யூஸ் பண்ணால் ஒரு எஃபெக்டிவான பவர் அவுட்புட் கிடைக்கும். இந்த ஹெச்பி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமே அகலமாக இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணால் இன்னமே எஃபெக்டிவான பவர் அவுட்புட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் கெனாப்பி கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல சாயிறப்போ அப்சைட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு எந்த விதமான அடிபடக்கூடாது, அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் ஆக்சில் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ரிடக்ஷன் அந்த ஆப்ஷனோட இருக்குது. EP ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்பீட் டு டார்க் கன்வர்ஷன், அதிகமான ஸ்பீடுங்கிறத வந்து வரக்கூடிய ஸ்பீடை வந்து அப்படியே டார்க்கை கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது இழுவை திறன் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா டிராக்டர் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு வெஹிக்கிள், அக்ரிகல்ச்சர் யூஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இழுவை திறன் கிடைக்கணும் அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் கம்பெனி ஃபிட்டட் DCV கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் 2-வே 4-வே 6-வே ஆப்ஷன் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ப்ரீத்தர் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் கிட்டுக்கு மேலே கொடுத்துக்கிறாங்க. அடுத்து PTOவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்பீடு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்பீடு செலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் லிவர் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸுக்கு மேல் போர்ஷனில் கொடுத்துக்கிறாங்க. அந்த லிவரை மேலே புஷ் பண்ணி இழுத்து ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸ்ப்ரிங்கை புஷ் பண்ணி மேலே இழுத்து 3 விதமான ஹோல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் 540 வேணுமா, 540 எக்கானமி வேணுமா, ரிவர்ஸ் வேணுமான அந்த ஹோல்ஸில் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய PTO கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் PTO கீர் பாக்ஸில் ஏதாச்சும் ஒர்க் ஆகிறக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங்கை பிரிச்சிங்கன்னா நீங்கள் PTO கீர் பாக்ஸை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். PTO கீர் பாக்ஸில் வேலை வரப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்து இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் ட்ரெய்லர் பெட்டு கொடுத்துக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துக்கிறாங்க. இந்த HP கேட்டகரிக்கு இந்த டயர் சைஸில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ட்ரெய்லர் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ட்ரெய்லர் பெட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெட்டில் மாட்டி யூஸ் பண்ணணும். நீங்கள் வண்டியில் மாட்டி ஃபுல்லாக லோட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெய்லரோட சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு எஃபெக்டிவான இழுவை திறன் கிடைக்கும். அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய டாப்லிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமான பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. டம்மி சென்சிங், ஐ சென்சிங் அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் கிட்டு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட ஹைட்ராலிக் கிட்டு கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2600 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அந்த லோயர் லிங்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டே பார் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2, 3 ஹிச்சிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாலுன்னு சொல்லுவாங்க, ஹிச்சிங் பால். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் வரும். அதில் 2 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3க்கும் 2 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2க்கும் வரும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் மாற்றி, அதாவது கேட்டகரி 2, 3 அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டை வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரோட அனைத்து விதமான பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் இந்த டிராக்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. போடக்கூடிய எல்லா ரிவ்யூ வீடியோலையும் மைலேஜ் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேங்க. ஆனாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோன்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. அவங்க வந்து முழுமையாக வீடியோ பார்க்கலின்னு அர்த்தம். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 லிட்டரு அந்த ஆவரேஜ் போகுங்க. நீங்கள் கல்டிவேட்ரு, நார்மல் ரொட்டாவேட்ரு போட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டரு அந்த ஆவரேஜ் மைலேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 13லேருந்து 13.5 லட்சம் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட் ஆன்ரோட் ப்ரைஸு. மேலும்
டிராக்டரில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு போர்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்னென்ன போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த போர்ஷன் பற்றி தெளிவான ஒரு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.